வலைதளம் வாயிலாக என்னை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் உறவு சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தின் மாநில மருத்துவமனை செயலாளர் மற்றும் கோவை மாவட்ட செயலாளர் இல்முதீன் பேசுகிறேன். இன்றைக்கு புதிதாக ஒரு யூடியூப் சேனல் ஒன்று துவங்கப்பட்டிருக்கிறது. லீகல் வாய்ஸ் மீடியா, சட்டத்தின் குரல் சாமானியனுக்கும் எட்ட வேண்டும் என்பது இந்த யூடியூப் சேனலுடைய முதல் நோக்கமாக கருதப்பட்டிருக்கிறது. இந்த சேனல் உருவாக்கப்பட்டதின் நோக்கம் என்னவென்றால், இன்று சட்டம் சாமானியர்களுக்கு பொதுவானதாக இருப்பதில்லை. இன்று அது பல கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய கையில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எழுதப்பட்ட சட்ட புத்தகம் அடிமட்ட தட்டிலிருந்து மேல்மட்ட தட்டில் இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் வரையிலும் பொதுவானதாகத்தான் இருக்க வேண்டும் என்றுதான் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய தண்டனை சட்டம் புத்தகத்தை எழுதி வைத்தார். ஆனால் இன்று பல கார்ப்பரேட் நிறுவனங்கள், மகளிர் குழு, பஜாஜ் போன்ற பல நிதி நிறுவனங்கள் இன்று அடித்தட்டு மக்களிடம் அவர்களுடைய இயலாமையை இவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு கடன் வழங்குவதைப் போல கடன் வழங்கி அதை திரும்ப பெறக்கூடிய நிலையில் சட்டப்படி நடக்காமல் சட்டத்தை மீறி செயல்படுகிறார்கள். ஒரு கடன் கொடுக்கும் பொழுது எவ்வாறு கொடுக்க வேண்டும் என்பதற்கு 1008 நிபந்தனைகள் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கார்ப்பரேட் நிறுவனம் அந்த கடனை திரும்ப பெறுவதற்கு இருக்கக்கூடிய நிபந்தனைகளை கையாளுவதில்லை. அதற்கு மாறாக படித்த இளைஞர்கள், வேலை வாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய இளைஞர்களை ரவுடிகளாகவும் குண்டர்களாகவும் மாற்றி பணத்தை வசூலிப்பது, கட்ட பஞ்சாயத்து செய்து பணத்தை வசூலிப்பது, மிரட்டுவது, தொலைபேசி மூலம் அவதூறாக பேசுவது, இது போன்ற செயல்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதன் விளைவாக இன்று தமிழகத்தில் எத்தனையோ தற்கொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இன்றைய காலகட்டத்தில் ஒருவர் தன்னுடைய வேலை வாய்ப்புக்காக இருசக்கர வாகனம் வாங்கியிருக்கிறார். அதற்குண்டான தொகையை அவரால் மாதம் சரியாக செலுத்த முடியவில்லை என்றால் உடனடியாக நடுரோட்டில் வைத்து அவருடைய வண்டியை பிடுங்கிச் செல்வது, அவர் பணி செய்யும் இடத்திற்கு வரையும் அவரை தேடிச் சென்று அங்கு வைத்து அவருடைய வண்டியை பிடுங்கிச் செய்வது போன்ற அராஜகங்கள் இன்றும் தமிழகத்தில் நடந்தேறிக் கொண்டுதான் இருக்கின்றன. சில ஆண்டுகளுக்கு முன்பாக பாட்னா உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. என்ன தீர்ப்பு என்றால், ஒருவர் 5 ரூபாய் பொருள் கடனாக வாங்கியிருந்தாலும் சரி, 5 கோடி ரூபாய்க்குண்டான பொருள் வாங்கியிருந்தாலும் சரி, மாதம் அவரால் சரியாக தவணை செலுத்த முடியவில்லை என்றால் கடன் கொடுத்த அந்த நிறுவனம் நேரடியாக நீதிமன்றத்தை அணுக வேண்டும். நீதிமன்றத்தின் வாயிலாக அந்த கொடுத்த பொருளை ஜப்தி செய்வதற்குண்டான நோட்டீஸ் கொடுத்தால் மட்டும்தான் அதை எடுக்க வேண்டும். மீறி அந்த நோட்டீஸ் இல்லாமல் அந்த வாகனத்தை அவர்கள் பறிமுதல் செய்தால் அவர்கள் மீது திருட்டு நடவடிக்கை எடுக்கலாம் என்று பாட்னா உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இந்த தீர்ப்பின் அடிப்படையில் கண்ணியமிக்க காவல்துறையும் கண்ணியமிக்க நீதித்துறையும் என்றென்றும் சாமானியர்கள் பக்கம் இருக்கிறது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் சாமானியர்களுக்கு இந்த சட்டம் தெரியவில்லை என்பதுதான் மிகப்பெரிய வேதனையாக இருக்கிறது. தயவு கூர்ந்து சட்டத்தின் வழி செல்வோம். சட்டம் என்றென்றும் சாமானியர்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கின்றது. சட்டத்தின் வழி செல்பவர் யாரும் தோற்று போனதாக சரித்திரம் இல்லை. உங்களுக்கு ஏதாவது சட்ட பிரச்சனைகள் என்று சொன்னால் தயவு கூர்ந்து இந்த யூடியூப் சேனல் வழியாக தெரியப்படுத்துங்கள். கமெண்ட்ல அதை பதிவு பண்ணுங்க. உங்களுக்கு வேணுங்கிற சட்ட ஆலோசனை கண்டிப்பான முறையில் சட்ட வல்லுநர்களால் கலந்து ஆலோசித்து உங்களுக்கு தரப்படும். கடன் வாங்குபவன் கோழை அல்ல. கடன் வாங்குபவன் திருப்பி கொடுக்க முடியாவிட்டால் அதற்கு தற்கொலைதான் முடிவும் அல்ல. அதற்கு சட்டத்தில் நிறைய வழிவகை உள்ளது. தயவு கூர்ந்து கடன் வாங்கிவிட்டோம் என்று ஒரு 1000-500 ரூபாய் கட்ட முடியவில்லையே என்று கோடி ரூபாய் கொடுத்தாலும் விலை மதிக்க முடியாத உயிரை தயவு செய்து அவர்களுக்காக இழந்து விடாதீர்கள். அந்த உயிரை இழக்கக்கூடியதற்கு மிகப்பெரிய துணிவும் தைரியமும் தேவை. அந்த தைரியம் துணிவுமே நம்மிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் கடனை கட்ட முடியாதவர்களை சந்திக்கக்கூடிய துணிவும் தைரியம் சாதாரணமாக நமக்கு வந்துவிடும். உங்களுக்கு மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் என்றென்றும் துணை நிற்கும். களத்தில் இறங்கி போராட நாங்கள் என்றென்றும் காத்துக் கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம். சேனலை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபைனலா அந்த மணி அடிக்கிறது மட்டும் மறந்துடாதீங்க.